Very good morning, good afternoon, good evening to all. This is Gopinath Ganesan. So, in this video, we'll discuss about grade 12 accountancy, unit number 6, retirement and death of your partner, exercise number 19. ஸோ அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கோபிநாத். இந்த வீடியோவில் 12ஆம் வகுப்பிற்கான கணக்கு பதிவியல் அழகு 6 ரிட்டையர்மெண்ட் அண்ட் டெத் ஆஃப் யர் பார்ட்னர் பயிற்சி வினா 19 பார்க்க போகிறோம். ஸோ இது கூட்டாண்மை கூட்டாளி விலகல்ல ரிட்டையர்மெண்ட் ஆஃப் பார்ட்னர்ல ஸோ லாஸ்ட் சம். ஸோ we go to the sum. Rajesh, Sadish and Madan are partners sharing profit and losses in the ratio of 3:2:1 respectively. Their balance sheet as on 31st/3/2017 is given below. Liabilities, assets, liabilities, capital, general reserve, creditors, bills payable. So liability side look out பண்ணா general reserve. General reserve on the part of profit. So அப்ப என்ன பண்ணோம், old partner எங்க இருக்கு, old balance sheetல இருக்கு. என்ன பண்ணணும், ஸோ இதை the old rule 3 old சொல்லியிருக்கோம். old balance sheetல இருக்கக்கூடிய old வேல்யூவை old பார்ட்னருக்கு old profit sharing ratio ஓகே 4 old இருக்கு, 2 old balance sheet old profit. என்ன பண்ணுவோம், இன்னும் 2 ஓல்டுக்கு மாற்றணும். எந்த 2 ஓல்டுக்கு, ஓல்டு பார்ட்னருக்கு ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவில் ஜென்ரல் ரிசர்வ் 1,20,000 டிவைட் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ அசெட், ப்ரெமிசஸ், மெஷினரி, டேட்டா, ஸ்டாக், கேஷ் இன் கேன் ஆஸ் யூஸ்வலாக இருக்கிறது. தென் வாங்க சம்ம பார்ப்போம். மதன் ரிட்டையர்ஸ் ஆன் 31st March 2017 subject to the following conditions. மதன் ரிட்டையர்ஸ், RETIRES, retires, the keyword retires. So underline பண்ணிக்கிங்க, the keyword retires. ஸோ இந்த ஒரு வேர்ட்ஸை வச்சு தான் இந்த சம் எதுலேருந்து கேட்டிருக்காங்க நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ கன்ஃபார்ம் பண்ண போகிறோம் ரிட்டையர்மெண்ட்லேருந்து. ஏன் இங்கே ரிட்டையர் வேர்டு கொடுத்துருக்கு. யார் ரிட்டையர் ஆகிறா, மதன். ஓவரால் த ஓல்டு பார்ட்னர் ராஜேஷ், சதீஷ் அண்ட் மதன். இப்போ மதன் ரிட்டையர் ஆகிறாரு. ஓவரால் த கண்டினியூ பார்ட்னர் ராஜேஷ் and Sadish. Okay. Rajesh and Sadish will share profit and losses in the ratio of 3:2. இப்போ ராஜேஷ் சதீஷ் எப்படி சார் பிரிச்சுக்கு போகிறாங்க, இவர் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் 3:2ல. இது நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். இந்த குட்வில் ஆஃப் த ஃபார்ம் எவ்வளோ இருக்குது, 1,20,000. ஸோ இந்த குட்வில் யாருக்கு, ஸோ மதனோட ஷேர் ஆல் குட்வில் எவ்வளோன்னு பார்க்கணும். இவங்க எந்த ரேஷியோவில் எடுத்துக்கிறாங்க, 3:2ல. இப்போ 3:2ல மதனுக்கு ராஜேஷும் சதீஷும் சாக்ரிஃபை பண்ணுவாங்க, குட்வில கொடுப்பாங்க. பின்னாடி பார்ப்போம். வேற என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அட்ஜஸ்ட்மெண்ட்ல அசெட்ஸ் ஆர் டு பி ரீவேல்யூட் ஆஸ் ஃபாலோஸ். ஸோ கீழே இருக்கிற மாதிரி வேல்யூ பண்ணியிருக்காங்க. என்னென்ன இருக்கு, மெஷினரி, ஸ்டாக், டெட்டார்ஸ். ஸோ இங்கே மெஷினரி, டெட்டார், ஸ்டாக் இருக்கு. இதை இதே ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க. ஃபார்முக்கு பெனிஃபிட்னா கெயின்னா கிரெடிட் சைட், லாஸ்னா டெபிட் சைட். இதில் ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் லேட்டராக பார்ப்போம். தென் ப்ரிப்பேர் நெசசரி லெட்ஜர் அக்கௌண்ட். பர்டிகுலராக எதுவுமே கொடுக்கல, ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுங்க, கேபிட்டல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுங்க, பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணணும். எதுவுமே கொடுக்காம நெசசரி லெட்ஜர் அக்கௌண்ட்ஸ், நெசசரி லெட்ஜர் அக்கௌண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் பேலன்ஸ் ஷீட் இம்மீடியட்லி ஆஃப்டர் த ரிட்டையர்மெண்ட் ஆஃப் மதன் ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய இமீடியட் இருக்கக்கூடிய பேலன்ஸ் ஷீட் கேட்குறாங்க. பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணும். நெசசரி லெட்ஜர்னா ஸோ ரிட்டையர்மெண்ட் அட்மிஷன் எதெல்லாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ நெசசரி லெட்ஜர்னு கேட்டிருக்காங்க. பி ப்ரிப்பேர் ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் அண்ட் கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் த அட்ஜஸ்ட்மெண்ட்ல குட்வில் ஆஃப் த ஃபார்ம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எப்போ குட்வில் ஆஃப் த ஃபார்ம் கொடுத்துட்டாங்களோ இப்போ என்ன பண்ணும், குட்வில் ஃபார் த ரிட்டையரிங் பார்ட்னர் ஷேர் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. வாங்க அங்கிருந்து சம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே ரைட். ராஜேஷ் அண்ட் சதீஷ் will be share profit and losses in the ratio of 3:2. அது நியூ ப்ராஃபிட் ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்க, 3:2. assets are to be valued at, அதை விட்டுடுங்க. goodwill of the firm is valued at
1,20,000. குட்வில் ஆஃப் த ஃபார்ம் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 1,20,000. ஃபர்ஸ்ட் குட்வில் மதனோட ஷேர் எவ்வளவு? அந்த ஷேர் என்ன பண்ணுவாங்க? கண்டினியூ பார்ட்னர் யார் 2 பேரும் கண்டினியூ பண்றா? ராஜேஷும் சதீஷும் அவருக்கு கொடுப்பாங்க. அந்த அமௌண்ட்டை பார்ப்போம். பர்டிகுலர்ஸ். ஓகே, old partner. Who are all the old partner? Rajesh, Sadish and Madan. Then NPR. ஏன் சார் இங்க NPR எடுத்துக்கிறோம் ஃபர்ஸ்ட்? ஸோ கெய்னிங் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். கெய்னிங் ரேஷியோனா என்னங்க சார்? ராஜேஷ், சதீஷ், மதன் 3 பேரும் பார்ட்னரா இருக்காங்க. யார் ரிட்டையர் ஆகுறா? மதன் ரிட்டையர் ஆகி போயிட்டாங்க அப்படின்னா இது வரைக்கும் மதனுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்த சேரை ராஜேஷும் சதீஷும் எடுத்துக்குவாங்க. ஏன்? ஏன்னா இவர் பார்ட்னர் கிடையாது. அப்ப யாருக்கு கெயின்? ராஜேஷுக்கும் சதீஷுக்கும். எவ்வளவு கெயின்? அதை தான் கண்டுபிடிக்க போறோம். எவ்வளவு கெயின் அதை தான் கண்டுபிடிக்க போறோம். அந்த ரேஷியோக்கு பேரு கெய்னிங் ரேஷியோ. அந்த ரேஷியோக்கு பேரு கெய்னிங் ரேஷியோ. அது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? என்ன ஃபார்முலா? என்பிஆர் மைனஸ் ஓபிஆர். என்பிஆர் மைனஸ் ஓபிஆர். என்பிஆர்னா என்னங்க சார்? ஓபிஆர்னா என்னங்க சார்? நியூ ப்ராஃபிட் ரேஷியோ அப்படிங்கிறது என்பிஆர். ஓல்டு ப்ராஃபிட் ரேஷியோங்கிறது ஓபிஆர். என்பிஆர் என்ன? சம்லே கொடுத்துருக்காங்க 3:2. ஓபிஆர் என்ன? 3:2:1. சம்ல ஃபர்ஸ்டே கொடுத்துருக்காங்க. ரைட். இப்போ என்ன ஃபார்முலா? என்பிஆர் மைனஸ் ஓபிஆர் கண்டுபிடிச்சா ராஜேஷ்க்கும் சதீஷ்க்கும் எவ்வளவு கெயின் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியும். வாங்க அப்ளை பண்ணுவோம். கெய்னிங் ரேஷியோ ஃபார்முலா என்ன? என்பிஆர் மைனஸ் ஓபிஆர். வாட் இஸ் என்பிஆர்? 3/5. ஓபிஆர் சம்லே கொடுத்துருக்காங்க 3/6. இட் மீன்ஸ் 3/5 minus 3/6. எஸ் சதீஷ்க்கு 2/5 minus 2/6. இவருக்கு ஏன் சார் நீங்க கண்டுபிடிக்கல? அவரு இனிமே கிடையாது, ரிட்டையர் ஆகி போயிட்டாரு. ரிட்டையர் ஆகி போயிட்டாரு, அவருக்கு கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம். ஓகே, கெய்னிங் ரேஷியோ என்ன பண்ணுங்க? டினாமினேட்டர் இங்க என்ன இருக்கு? 5 இருக்கு. இங்க என்ன இருக்கு? டினாமினேட்டர் 6 இருக்கு. சேமா இருக்கா இல்லையா? சேமா இல்ல. சேமா இல்லைன்னா என்ன பண்ணணும்? சேமா மாத்தணும். ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி. டினாமினேட்டர் என்ன சார்? கீழே இருக்க நம்பர், அடிமானம் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. 3/5 3/6. இப்போ பை கீழே இருக்கு 5 இருக்கு, இங்க 6 இருக்கு. ரெண்டு எப்படி இருக்கு? டிஃப்ரெண்டா இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம்? கிராஸ் மல்டிபிளிகேஷன் பண்ணுங்க. கிராஸ் மல்டிபிளிகேஷன் பண்ணா என்ன பண்ணலாம்? சேமா மாத்திரலாம். அப்ப எப்படி சார் கிராஸ் மல்டிபிளிகேஷன் பண்றது? 3/5 3/6. இந்த 5 இந்த 6 ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 5 into 6 30. அப்ப 3/30 6/13 வந்துடும். இப்ப மேல என்ன பண்ணணும்? கிராஸ் மல்டிபிளிகேஷன் பண்ணணும். 3/5 இங்க 3/6. இந்த 3யும் 6யும் மல்டிப்ளை பண்ணுங்க. 3 into 6 18. 5 into 3 15. 18/30 15/30. இங்க அதே மாதிரி என்ன பண்ணும்? இங்கேயும் டினாமினேட்டர் டிஃபரெண்டா இருக்கு. 5 into 6 30. 5 into 6 12. 5 into 10 5 into 2 10. ஸோ இது மாதிரி பண்ணு. என்ன பண்ணியிருக்கோம்? 18/30 minus 15/30. 12/30 minus 30/30. என்ன இருக்கு? 0 இருக்கு. 0 minus 1/6. இது என்ன சார்? கெய்னிங் ரேஷியோ. கெய்னிங் ரேஷியோ. ஸோ என்ன பண்ணியிருக்கோம்? கிராஸ் மல்டிப்ளிகேஷன். கிராஸ் மல்டிப்ளிகேஷன். இப்போ பாருங்க, கீழே ரெண்டு என்ன இருக்கு? இங்கேயும் 30 இங்கேயும் 30. அப்போ ஒரு 30 எடுத்துருங்க. 18 minus 15. What is the answer for 18 minus 15? 3. அப்ப 3/30. இங்க என்ன இருக்கும்? 30 30 சேம் 30 எடுத்துங்க. 12 minus 10. இப்ப 2/30. அப்ப இங்க என்ன ஆன்சர்? 3/30. இங்க 2/30. இங்க என்ன இருக்கு? -1/6 இருக்கு. இங்க 30 இங்க 30 இங்க 6 இருக்கா? அப்ப எனக்கு 6 என்ன பண்ண போறோம்? 30 கன்வெர்ட் பண்ண என்ன பண்ணும்? 5 ஆல மல்டிப்ளை பண்ணும். கீழே மல்டிப்ளை பண்ணா மேலேயும் 5 ஆல மல்டிப்ளை பண்ணும். இப்போ -5/30 -5/30. இப்போ என்ன ஆன்சர்? கீழே 30 30 விட்டுருங்க. +3 இங்கே +2. இது ரெண்டு ஆட் பண்ணா இங்க வந்துரும் -5. இட் மீன்ஸ் கெய்னிங்னா கெய்னிங் ரேஷியோ மைனஸ்ல வந்தா இங்க எனக்கு உங்களுக்கு என்ன அர்த்தம்? சாக்ரிஃபைங் ரேஷியோன்னு அர்த்தம். புரியல சார், சாக்ரிஃபைங்கிறீங்க கெய்னிங்கிறீங்க, ஒண்ணுமே புரியல. நம்பர்லாம் சொல்றீங்க, எதுவுமே புரியல. வேற ஒண்ணுமே இல்லை. இந்த 1/6 இருக்குல்ல, இந்த ப்ராஃபிட்டை மதன் என்ன பண்றாரு? இவங்களுக்கு விட்டு கொடுத்துறாரு. யாருக்கு? ராஜேஷுக்கும் சதீஷுக்கும். நான் இவ்வளவு நாள் பார்ட்னர்ஷிப்ல
கூட்டாளியா இருந்தேன், பார்ட்னரா இருந்தேன், எனக்கு போதும், என்னுடைய ப்ராஃபிட்டை நீங்களே எடுத்துக்கங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 5 இருக்கா, 5 ரூபா எனக்கு லாபம் வந்தா, இந்த ராஜேஷ் இங்க வா, அது நீ 3 ரூபா எடுத்துக்கோ, சதீஷ் நீ 2 ரூபா எடுத்துக்கோ, என்ன ஆளை விடுங்க நான் போறேன் அப்படின்ட்டு போறாரு. அதுதான் அர்த்தம். இப்ப மைனஸ்னா என்ன அர்த்தம்? இவரு சாக்ரிஃபை பண்றாரு. யார் வெளியே போறா? மதன் போறாரு. அவருடைய ப்ராஃபிட்டை யார் எடுத்துக்கிறா? ராஜேஷும் சதீஷும் எந்த ரேஷியோல எடுத்துக்கிறாங்க? 3:2ல எடுத்துக்கிறாங்க. ரைட். இது எதுக்கு சார் கண்டுபிடிக்கிறோம்? குட்வில் வேல்யூக்காக. குட்வில் வேல்யூக்காக. வாங்க அதை பார்ப்போம். ஃபைனலா கெய்னிங் ரேஷியோ என்ன? 3:2, இங்க -5. ரைட். குட்வில் ஆஃப் த ஃபர்ம் எவ்வளவு? 1,20,000. குட்வில் ஆஃப் ஓப்பனிங் ஓபிஆர் 3:2. ரைட். ஸோ குட்வில் ஆஃப் த ஃபர்ம் எவ்வளவு இருக்கு? 1,20,000. யார் ரிட்டையர் ஆகி வெளியே போறா? த ரிட்டையரிங் பார்ட்னர் மதன். இப்போ மதனோட ஷேர் எவ்வளவுன்னு பார்க்கணும். மதனோட ஷேர் எவ்வளவு? குட்வில் ஆஃப் த ஃபர்ம் இப்போ டோட்டலா இருக்கக்கூடியது 1,20,000னா இந்த மதனோட ஷேர் எவ்வளவு? மதனுக்கு எவ்வளவு ப்ராஃபிட்? 1/6. இப்போ 1,20,000 into 1/6. 1,20,000 into 1/6 எவ்வளவு வருது? 20,000. அவர் வெளியில போறார். போகும்போது ராஜேஷும் சதீஷும் நில்லுப்பா, போ, நில்லு நில்லு நில்லுன்னு கூப்பிடுறாங்க. நிறுத்தி என்ன சொல்றாங்க? இவ்வளவு நாள் நீ ஒர்க் பண்ண, ஸோ நம்ம ஃபார்ம்க்கு இப்போ குட்வில் எவ்வளவு இருக்கு? 1,20,000. ஒன்னோட ஷேர் எவ்வளவு? 20,000 வருது. ஸோ நீ வெளியில போறதுனால உன்னுடைய ப்ராஃபிட்டை லாஸ்ட் ஸ்லைட்ல பார்த்தோம்னா உன்னோட ப்ராஃபிட்டை ராஜேஷும் சதீஷும் நானும் சதீஷும் என்ன பண்றோம்? 3:2 பிரிச்சுக்கிறோம். அந்த ரேஷியோல இந்த குட்வில் உங்களுக்கு தரோம். அதை வாங்கிட்டு போங்க, அதை வாங்கிட்டு போங்க அப்படின்னு யார் சொல்லுவா? ராஜேஷும் சதீஷும் சொல்றாங்க. யாருக்கிட்ட? மதன்கிட்ட. இப்போ ராஜேஷ் எவ்வளவு தருவாரு? சதீஷ் எவ்வளவு தருவாரு? மதனுக்கு மொத்தமா வர வேண்டியது 20,000. இதுக்கு முன்னாடி நம்ம கண்டுபிடிச்ச கெய்னிங் ரேஷியோ, கெய்னிங் ரேஷியோல டிவைட் பண்ணுங்க. 20,000 into 3/5, 20,000 into 2/5. இது என்ன சார்? 3:2னா கெய்னிங் ரேஷியோ லாஸ்ட் ஸ்லைட்ல பார்த்தோம் 3:2. 3 + 2 5. தட்ஸ் வை 3/5 2/5. இப்போ குட்வில் ஷேர் ஆஃப் ராஜேஷ் எவ்வளவு தருவாரு? 12,000 தருவாரு. சதீஷ் எவ்வளவு தருவாரு? 8,000. இப்போ ராஜேஷ் 8,000 தராரு, ராஜேஷ் 12,000 தராரு, சதீஷ் 8,000 தராரு. மொத்தமா 20,000 யாருக்கு கிடைக்குது? மதனுக்கு கிடைக்குது. ஸோ நம்ம எது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, ரீவேல்யூஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, ரீவேல்யூஷன் லெட்ஜர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே, இது அட்மிஷனா இருந்தாலும் சரி, ரிட்டையர்மெண்ட் இருந்தாலும் சரி, குட்வில் கொடுத்துருந்தா ஃபர்ஸ்ட் குட்வில் கணக்கு பார்த்துடுங்க. குட்வில் அக்கௌண்ட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் ஆரம்பிக்கிறோம். வாங்க ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் ஆரம்பிப்போம். ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்னா என்ன சார்? ஒரு புது பார்ட்னர் உள்ள வரும்போது அல்லது ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு பார்ட்னர் வெளியில போகும்போது, அந்த பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய அசெட்ஸ் எல்லாம் ரீவேல்யூ பண்ணி, அசெட்ஸை ரீவேல்யூ பண்ணாங்க அப்படின்னா, அந்த அசெட்ஸை ரீவேல்யூ பண்றதுனால எவ்வளவு லாஸ் ஆகுது, எவ்வளவு கெயின் ஆகுது, அது ரெண்டையும் கால்குலேட் பண்ணி மொத்தமா நெட்டா லாஸா லாபமா அப்படின்னு பார்த்துட்டு அதை ஓல்டு பார்ட்னருக்கு, யாருக்கு இதெல்லாம் சம்பாரிச்சது யார்? ஓல்டு பார்ட்னர். அதனால ஓல்டு பார்ட்னருக்கு ஓபிஆர்ல டிவைட் பண்ணி கொடுக்குற அக்கௌண்ட்டுக்கு பேரு, அந்த அக்கௌண்ட்டுக்கு பேரு ரீவேல்யூஷன் அக்கௌண்ட். இல்ல ஏதாவது சேஞ்ச் ஆயிருக்கா? ஆமா ஆயிருக்கு. இங்க கொடுத்துருக்காங்க ஃபாலோயிங் கண்டிஷன் அப்படின்னு கொடுத்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க? அசெட்ஸ் ஆர் ரீவேல்யூடு as follows: மெஷினரி, ஸ்டாக், டெட்டார்ஸ். இந்த 3 அசெட்டும் என்ன ஆகுது? வேல்யூ டிஃபர் ஆகுது. மெஷினரி, ஸ்டாக், டெட்டார்ஸ். அப்ப என்ன சார் பண்ணணும்? ஒன்றும் பண்ண வேண்டாம். ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் ஓபன் பண்ணுங்க. சரிங்க சார், ஓபன் பண்றோம். ஓபன் பண்ணி என்ன பண்ணோம்? 2 அக்கௌண்ட்டை டிவைட் பண்ணு, டெபிட் கிரெடிட்ன்ட்டு. அது என்ன அக்கௌண்ட் சார்? ரீவேல்யூஷன் அக்கௌண்ட். அது ஒரு நாமினல் அக்கௌண்ட்பா. அப்படின்னா என்ன சார்? நாமினல் அக்கௌண்ட்னா என்ன சார்? The nominal accounts means it's deal with all expenses and losses and gain and income. Income and expenses பத்தி இருக்கக்கூடிய அக்கௌண்ட் தான் நாமினல் அக்கௌண்ட். அப்ப இதுல அசெட் இன்க்ரீஸ் ஆயிருச்சுன்னா இன்கம், டிக்ரீஸ் ஆயிருச்சுன்னா எக்ஸ்பென்சஸ். அது மாதிரி தான் பார்க்க போறோம். வாங்க ஓபன் பண்ணுவோம். 2 சைடு இருக்கும். என்னென்ன சைடு இருக்கும்? டெபிட் சைடு, கிரெடிட் சைடு. ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் டெபிட் சைடு, கிரெடிட் சைடு. டெபிட் சைடு என்ன ரெக்கார்ட் பண்ணோம்? கிரெடிட் சைடு என்ன ரெக்கார்ட் பண்ணோம்? நாமினல் அக்கௌண்ட் ரூல ஒரு தடவை சொல்லிப்பாரு. டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ். எந்த லாஸா இருந்தாலும் டெபிட் சைடு, கெயின் அல்லது இன்கமா இருந்தா கிரெடிட் சைடு. அவ்வளவுதாங்க அக்கௌண்ட். வாங்க பார்ப்போம். மெஷினரி எவ்வளவு இருக்கு? 3,60,000.
ஏற்கனவே எவ்வளவு இருந்துச்சு பேலன்ஸ் ஷீட்டை பாரு. ஏற்கனவே எவ்வளவு இருந்துச்சு பேலன்ஸ் ஷீட்டை பாருங்க. சார் மெஷினரிங்கிறது நம்மளோட அசெட் சார், காசு கொடுத்து வாங்கியிருக்கோம். 4,20,000 இருக்கிறது. இப்போ ரீவேல்யூ பண்ணும்போது 3,90,000 மாறி இருக்கு. இப்போ ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்ல டிஃபரெண்ட்டை மட்டும்தான் நீ மென்ஷன் பண்ணணும். இன்க்ரீஸ் ஆயிருக்கா டிக்ரீஸ் ஆயிருக்கா இருங்க பார்த்து சொல்லுவோம். 4,20,000 இருக்கிறது 3,90,000 ரெடியூஸ் ஆயிருச்சு. எவ்வளவு ரெடியூஸ் ஆயிருக்கு? இப்போ நீங்க நமக்கு என்ன டவுட் வரும்? ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்ல 4,20,000 ரெக்கார்ட் பண்றதா 3,90,000? ரெண்டுமே இல்லை. என்ன சார் இப்படி சொல்றீங்க? ரெண்டுமே இல்லைன்ட்டு. எவ்வளவு குறைஞ்சிருக்கோ அது மட்டும் எழுது. எவ்வளவு குறைஞ்சிருக்கு? 4,20,000 மைனஸ் 3,90,000 30,000 குறைஞ்சிருக்கு. இது உனக்கு இன்கமா இல்ல லாஸா? மெஷினரிங்கிறது என்னோட அசெட்டு. அசெட் வேல்யூ குறைஞ்சிச்சுன்னா லாஸு. அப்ப டெபிட் சைடு எழுதுங்க. அப்ப என்ன பண்ணுங்க? டெபிட் சைடு. என்ன குறைஞ்சிருக்கு? மெஷினரி எவ்வளவு குறைஞ்சிருக்கு? 30,000. எப்படி 30,000 கண்டுபிடிச்சோம்? 4,20,000 மைனஸ் 3,90,000 30,000. குட், முடிஞ்சிருச்சு. அடுத்து என்ன சார் இருக்கு? இங்க பாருங்க ஸ்டாக் கொடுத்துருக்காங்க. வாங்க அடுத்து ஸ்டாக்கை பார்ப்போம். ஸ்டாக் ஏற்கனவே எவ்வளவு இருக்கு? 3 லேக் இருந்திருக்கு. 3 லேக் இருக்க ஸ்டாக் இன்னைக்கு அதோட வேல்யூ எவ்வளவு தான் சொல்லியிருக்காங்க? 2,90,000. இப்போ எவ்வளவு குறைஞ்சிருக்கு? 10,000. ஸ்டாக்குனா என்ன? ஸ்டாக்குனா உன்னுடைய ஒரு அசெட்டு. அசெட் குறைஞ்சிச்சுன்னா, உன்னோட அசெட்டோட வேல்யூ குறைஞ்சிச்சுன்னா அது உனக்கு லாஸ். இப்போ எல்லா லாஸ் என்ன பண்ணும்? டெபிட் சைட் பை ஸ்டாக். எவ்வளவு குறைஞ்சிருக்கோ அதை மட்டும் எழுதுங்க. எவ்வளவு குறைஞ்சிருக்கோ அதை மட்டும் எழுதுங்க. 10,000. அடுத்து என்னங்க? டெட்டார்ஸ் இருக்கு. வாங்க டெட்டார் பார்ப்போம். டெட்டார்னா என்ன சார்? கடனுக்கு சரக்கு வாங்கிட்டு போனவங்க பேரு சன்ட்ரி டெட்டார்ஸ். எவ்வளவு தரணும்? 1,60,000. ஆனால் எவ்வளோதான் வரும்? 1,58,000 52. பேலன்ஸ் 8 என்ன ஆச்சு? பேட் டெட் ஆயிடுச்சு. பேட் டெட்னா என்ன சார்? வராக்கடன்னா சார் கடனுக்கு யாருக்கு கொடுத்தியோ அவங்க 3ஆம் போட்டுட்டு போயிட்டாங்கன்னு அர்த்தம். அந்த பணத்தோனால வாங்க முடியாதுன்னு அர்த்தம். இர்ரெக்கவரபிள் டெப்ட். அப்பனா அது என்ன அர்த்தம்? லாஸ். அது லாஸ். எவ்வளோ லாஸ் ஆயிருக்கு? 1,60,000 மைனஸ் 1,52,000 8,000. அவ்வளவுதான் ரீவேல்யூ பண்ணிருக்குமா? அவ்வளவுதான் அசெட். இதுல தான் அவ்வளவுதான் கொடுத்திருக்காங்க. அப்ப மொத்தமா எவ்வளவு லாஸ் ஆயிருக்கு? ரீவேல்யூஷன்ல 30 40 48. இந்த லாஸ்ல என்ன சார் பண்ணணும்? என்ன பண்ணணும்? ஓல்டு பேலன்ஸ் ஷீட் வேல்யூல இருந்திருக்கு. இதுல இருக்கக்கூடிய எல்லா ப்ராஃபிட் எல்லா லாஸுமே யாருக்கு தான்? இன்னும் 2 ஓல்டுக்கு தான். இன்னும் யார் அந்த 2 ஓல்டு? ஓல்டு பார்ட்னர் ஓபிஆர்ல. ஓல்டு பார்ட்னர் ஓபிஆர்ல. வாங்க ஓல்டு பார்ட்னருக்கு ஓபிஆர்ல கொடுத்துடலாம். டோட்டல் பாருங்க எவ்வளவு இருக்கு? 48. ஸோ யாரா இருக்கு? இது எப்படி போடுவோம்? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். கிரெடிட் சைடு இருந்தா இது போடும்போது ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்ல ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் கிரெடிட் சைடு இருந்தா லாஸ். இது யாரா இருக்கு? ராஜேஷ்க்கு, சதீஷ்க்கு, மதன்க்கு. எந்த ரேஷியோ சார்? இவங்கெல்லாம் யாருங்க? ஓல்டு பார்ட்னர். அப்போ ஓபிஆர்ல தான். ஓபிஆர்னா சார் ஓல்டு ப்ராஃபிட் ரேஷியோ. இது எங்க சார் கொடுத்துருப்பாங்க? சம்முல ஃபர்ஸ்டே கொடுத்துருக்காங்க பாருங்க. சம்முல ஃபர்ஸ்டே கொடுத்துருக்காங்க 3:2:1. எப்படி சார் போடுறது? டோட்டல் லாஸ் எவ்வளவு? 48,000. 48,000 இன்ட்டு 3. இந்த 6 எப்படி வந்துச்சுன்னு தெரியல சார். இருங்க எனக்கும் தெரியல தான் யோசிச்சு சொல்றோம். எப்படி வந்துச்சு? இங்க என்ன இருக்கு? 3. அடுத்து என்ன இருக்கு? 2. அடுத்து என்ன இருக்கு? 1. இதெல்லாம் ஆட் பண்ணி 3 + 2 5 5 + 1 6. That's why 3/6 2/6 1/6. ஓ அப்படிதான் எல்லா சம்லையும் வருமா? அப்படிதான் எல்லா சம்லையும் வரும். ரைட். அடுத்து என்ன பண்ணும்? 48,000 இன்ட்டு 3/6. இங்க ஆன்சர் எவ்வளவு சார் வரும்? எப்படி சார் இதை ஈஸியா போடுறது? 48,000 6ஆல இங்க கீழே டிவைட் பை 6 இருக்கா? 6ஆல டிவைட் பண்ணுங்க. 48,000 6ஆல டிவைட் பண்ணா கொஞ்சம் லேட் ஆகும். ரைட். பாருங்க எவ்வளவு வருது ஆன்சர்? ரைட். ஆன்சர் வந்துருச்சு. ஸோ அந்த ஆன்சர் என்ன பண்ணுங்க? ஆன்சர் எவ்வளவு இருக்கு? 8,000. 8,000 8 3ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. 8,000 இன்ட்டு 3 24,000. 8,000 இன்ட்டு 2 16,000. 8,000 இன்ட்டு 1 8,000. Well, the loss, revaluation loss, ராஜேஷ்க்கு எவ்வளவு? 24,000. சதீஷ்க்கு எவ்வளவு? 16,000. மதன்க்கு எவ்வளவு? 8,000. இது போட்டாச்சு. இது வரைக்கும் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? ரீவேல்யூஷன் அக்கவுண்ட் போட்டோம். அடுத்து குட்விலோட கால்குலேஷன் முடிச்சிட்டோம். அடுத்து என்ன சார் பண்ணணும்? கேபிட்டல் அக்கவுண்ட். நிறைய சம் போட்டு அடுத்து என்ன பண்ணும்? கேபிட்டல் அக்கவுண்ட். வாங்க கேபிட்டல் அக்கவுண்ட். கேபிட்டல் அக்கவுண்ட் எப்படி சார் போடுறது? கேபிட்டல் அக்கவுண்ட் particulars, then old partner ராஜேஷ், சதீஷ், மதன்.
ராஜேஷ் சதீஷ் மதன். டெபிட் சைடு கிரெடிட் சைடு. சரி, டெபிட் சைடுனா என்ன, கிரெடிட் சைடுனா என்ன சார்? கிரெடிட் சைடுனா இந்த பர்டிகுலர் பார்ட்னருக்கெல்லாம் எதெல்லாம் அவங்களோட அக்கௌண்ட்ல கிரெடிட், அவங்களுக்கு கெயின் ஆகுதோ, அவங்க அக்கௌண்ட்டுக்கு வர வேண்டியது இருக்கோ, அவங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கோ, அவங்களுக்கு இன்கமா இருக்கோ, எப்படின்னு சொல்லிக்கலாம், அதெல்லாம் கிரெடிட் சைடு. லாஸா இருக்கிறதெல்லாம் டெபிட் சைடு. டிடெக்ட் பண்ணி பேலன்ஸ் இருக்கிறது என்ன பண்ணும், பேலன்ஸ் ஷீட்டுக்கு போட போறோம். வாங்க பார்ப்போம். அவன் எடுத்து என்ன பண்ணும், இது எப்படி சார் போறது? ஃபர்ஸ்ட் ஓல்டு பேலன்ஸ் ஷீட் எடுத்துங்க. என்ன எடுத்துக்க போறோம்? ஓல்டு பேலன்ஸ் ஷீட். அங்க ஏற்கனவே யாரா இருக்கா? ராஜேஷ் சதீஷ் மதன். அவங்களோட கேபிட்டல் கொடுத்துருக்காங்க, கேபிட்டல் அக்கௌண்ட் ராஜேஷ் சதீஷ் மதன். எவ்வளோ அக்கௌண்ட் இருக்கு? வேல்யூ 4 lakh 3 lakh 2 lakh 50,000. அவங்க கஷ்டப்பட்டு ஏற்கனவே என்ன பண்ணிருக்காங்க, சம்பாரிச்சு வச்சிருக்காங்க, கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. இதை என்ன பண்ணணும், அவங்களுக்கு கொடுக்கணும். இப்போ இது கேபிட்டல் அக்கௌண்ட்னா என்ன? பார்ட்னர்ஷிப் ஃபார்முக்கும் பார்ட்னருக்கும் நடக்கக்கூடிய ஒரு கான்வர்சேஷன், ஒரு பேச்சுவார்த்தை. என்ன பண்ணும், பார்ட்னர்ஷிப் கூப்பிடும், வாப்பா ராஜேஷ் வா, உனக்கு எவ்வளோ நான் பணம் தரணும்? ஏற்கனவே நான் 4 lakh தரணும். ரைட், நோட் பண்ணிக்கோ. சதீஷ் உனக்கு 3 lakh நோட் பண்ணிக்கோ. மதன் உனக்கு 2,50,000. அதெல்லாம் உங்க அக்கௌண்ட்ல கிரெடிட்ல வச்சிங்க. ரைட்டா, வச்சிருவோம். ரைட், ஓகேப்பா, இந்த அமௌண்ட் தரணுமா, கணக்கில் இருக்கட்டும், கடைசியா பார்த்துக்கலாம் போங்க அப்படின்னு சொல்லுவார். யார் சொல்லாவா? பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் சொல்லும். ராஜேஷ் தலையை சொரிஞ்சிட்டு திரும்ப நிற்பார். போப்பா, ஏப்பா போக மாட்டேன்ற? போப்பா, இல்ல இன்னும் கொஞ்சம் வர வேண்டியது இருக்கு. அப்படியா, என்ன சொல்லு அப்படின்னு என்ன பண்ணுவோம், பேலன்ஸ் ஷீட்டை பார்ப்போம். பேலன்ஸ் ஷீட்ல என்ன இருக்கு? ஜெனரல் ரிசர்வ் அப்படின்னு இருக்கு. அப்படின்னா என்ன சார்? ஜெனரல் ரிசர்வ் அப்படிங்கிறது ப்ராஃபிட்டோட இன்னொரு பகுதி. ப்ராஃபிட்டோட இன்னொரு பகுதி. அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்சஸ் லாஸஸ் ஏதாவது ஆச்சுன்னா இதுல இருந்து ஈடு கட்டுறதுக்காக, சரி கட்டுறதுக்காக வச்சிருக்கோம். அதுவும் எவ்வளவு இருக்கு? 1,20,000. இந்த 1,20,000 ப்ராஃபிட் தான். இது யாருக்கு சம்பாதிச்சிருக்கோம்? நாங்க 3 பேர் தான் சம்பாதிச்சோம். ரைட்டா, இப்ப யார் போறா? மதன் போறாரு. அதனால இந்த 1,20,000 எங்க 3 பேத்துக்கும் பிரிச்சு எங்க கணக்குல கிரெடிட் பண்ணிடுங்க, எங்க கணக்குல ஆட் பண்ணிடுங்க அப்படின்னு ராஜேஷ் கேட்பார். யார்கிட்ட? ஃபார்ம் கிட்ட, பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் கிட்ட. பார்ட்னர்ஷிப் ஆமா ஆமா, ஒரு 1,20,000 இருக்கு, நியாயம் தான், நீ சொல்றது நியாயம் தான், இத நீங்க 3 பேர் தான் சம்பாரிச்சீங்க, ரைட் வச்சுக்கிங்க அப்படின்ட்டு அதை எடுத்து கொடுப்பார். யாருக்கு? ராஜேஷ்க்கு, சதீஷ்க்கு, மதனுக்கு. எது? ஜெனரல் ரிசர்வ் எவ்வளவு? 1,20,000. எந்த ரேஷியோல கொடுக்கறது? ஒரு டவுட் வரும், எந்த ரேஷியோல கொடுக்கறது? அவங்க எல்லாம் யாரு? ஓல்டு பார்ட்னர். இந்த வேல்யூ எங்க இருக்கு? நல்லா கவனிங்க. ஓல்டு பேலன்ஸ் ஷீட்ல ஓல்டு வேல்யூ, ரெண்டு ஓல்டு, ஓல்டு பேலன்ஸ் ஷீட், ஓல்டு வேல்யூ. அதை என்ன பண்ணணும்? இன்னொரு 2 ஓல்டுக்கு, ஓல்டு பார்ட்னருக்கு ராஜேஷ்க்கு, சதீஷ்க்கு, மதனுக்கு ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல தான் கொடுக்கணும். ஓபிஆர்ல 3:2:1. 1,20,000 into 3/6, 1,20,000 into 2/6, 1,20,000 into 1/6. இது எப்படி சார் பிரிக்கிறது? 1,20,000 இந்த 3 விடுங்க, 1,20,000 6ஆல டிவைட் பண்ணுங்க. இந்த 4 0 விட்டுருங்க, நமக்கு கஷ்டமா இருக்கும். 12 divided by 6. இந்த 6 1 6 are 6, 2 6 are 12. அப்ப என்ன இருக்கு? 2 வந்துருச்சு. ரைட், 2. அதுக்கப்புறம் எத்தனை 0 இருக்கு? 4 0. அந்த 2 ஓட 4 0 ஆட் பண்ணீங்க. 20,000 சார். வெரி குட். 20,000 3ஆல மல்டிப்ளை பண்ணா 60,000. 20,000 2ஆல மல்டி பண்ணா 40,000. 20,000 1ஆல மல்டி பண்ணா 20,000. இதுதாங்க ஆன்சர். 60,000, 40,000, 20,000. இப்ப என்ன உனக்கு சந்தோஷமா? கொடுத்தாச்சா? கொடுத்தாச்சு. என்ன அர்த்தம்? ராஜேஷுக்கு அவர் போட்ட முதல் கேபிட்டல் 4 lakh, சதீஷ் அவர் போட்ட கேபிட்டல் 4 lakh, மதன் அவர் போட்ட கேபிட்டல் 2,50,000. 60 40 20. அவ்வளவுதானே, முடிஞ்சிருச்சுல. போங்க அப்படின்ட்டு ஃபார்ம் சொல்லுவார். அப்ப திரும்ப சதீஷ் கூப்பிடுவார். இல்ல அப்படின்னு நிற்பார். என்ன? மதன் போறதுனால, யாரு போறா? மதன் போறார். மதன் வெளியே போறதுனால இனிமே மதனுக்கு வரக்கூடிய ப்ராஃபிட் எல்லாம், இனிமே மதனுக்கு வர ப்ராஃபிட் எல்லாம் நாங்க 2 பேரும் தான் எடுத்துக்குவோம். யாரா? ராஜேஷும் சதீஷும். அதனால இந்த குட்வில் அப்படின்னு இருக்குல்ல, அவருக்கு போகும்போது சும்மா போக வேண்டாம். இது மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ரா யாராரு? ராஜேஷும் சதீஷும். நாங்க 2 பேரும் என்ன பண்றோம்? குட்வில் அவங்களுக்கு கொடுக்குறோம். யாருக்கு? மதனுக்கு கொடுக்குறோம். அதை அவங்க அக்கௌண்ட்ல இன்க்ரீஸ் பண்ணிக்கிங்க, எங்க அக்கௌண்ட்ல டிடெக்ட் பண்ணிக்கிங்க அப்படின்ட்டு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் கிட்ட சதீஷ் சொல்றாரு. ஏன்பா அப்படிங்கிறாரு. ஏன் ரீசன்னா, இனிமே அவருக்கு ப்ராஃபிட் கிடையாது, அந்த ப்ராஃபிட் நாங்க எடுத்துக்குவோம். அதுக்கு என்ன பண்ணுவோம்? ஒரு கன்சிடரேஷனா, ஒரு பிரதிபலனா அவருக்கு தரோம்பாங்க. வாங்க, எவ்வளவு அமௌண்ட் ஏற்கனவே கால்குலேட் பண்ணி வச்சிட்டோம்.
ராஜேஷ் எவ்வளவு தருவாரு 12,000 தராரு மதனுக்கு. சதீஷ் எவ்வளவு தராரு 8,000. யாரு கொடுக்குறா யாரு வாங்கிக்கிறா? ராஜேஷ் கொடுக்கிறாரு, சதீஷ் கொடுக்கிறாரு. அதனால ராஜேஷ் கணக்குல குறைக்கிறோம், சதீஷ் கணக்குல குறைக்கிறோம். இந்த சைடு இருக்கும்போது அமௌண்ட் குறையும். யாருக்கு இவங்க கொடுக்குறாங்க அதனால குறையுது. யாரு வாங்கிக்கிறா? மதன். அப்ப மதனோட அக்கௌண்ட் என்ன பண்றோம்? அவருக்கு பெனிஃபிட், எல்லா பெனிஃபிட்டும் கிரெடிட் சைடு. அப்ப பெனிஃபிட் எவ்வளவு வரும்? மொத்தமா 20 வரும். ராஜேஷ்ல இருந்து ஒரு 8, சதீஷ்ல இருந்து ஒரு ராஜேஷ்ல இருந்து 12, சதீஷ்ல இருந்து ஒரு 8. அதான் போட்டிருக்கோம். ராஜேஷ் அக்கௌண்ட் 12,000, சதீஷ் அக்கௌண்ட் 8,000. ஏன் மதனுக்கு? வெளியில போகும்போது குட்வில் வாங்கிட்டு போ, நீயும் கஷ்டப்பட்டீங்க உழைச்சிருக்க, அதுக்காக தான் தரோம் அப்படிம்பாரு. ரைட். அப்ப என்ன பண்ணுவோம்? கேஷர் எடுத்து தரமாட்டாங்க, அக்கௌண்ட்ல இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க. ரைட். இது யார் தரா? ராஜேஷ், சதீஷ். அப்ப ராஜேஷ் சதீஷ் தரதுனால ஃபோம் என்ன சொல்லிடும்? கவனிப்பா, ராஜேஷ் சதீஷ் நல்லா கவனிங்க, நான் கொடுக்கல. யார் சொல்லுவா? ஃபோம், பார்ட்னர்ஷிப் ஃபோம், கம்பெனி கூட்டாண்மை சொல்லுது. நான் கொடுக்கல, நீங்க கொடுக்குறீங்க. எவ்வளவு கொடுக்குற? ஒரு 12,000, ஒரு 8,000. அதனால உங்களோட அக்கௌண்ட்ல இருந்து ஃபார்ம் சொல்லு, ராஜேஷ் இங்க பாருப்பா, உன்னோட அக்கௌண்ட்ல 12,000 எடுத்துட்டேன், லெஸ் பண்ணிட்டேன். சதீஷ் அக்கௌண்ட்ல இருந்து ஒரு 8,000 எடுத்துட்டேன். இது ரெண்டையும் யார் அக்கௌண்ட்டுக்கு கொடுக்க போறேன்? மதனுக்கு. எனக்கு லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லை, உங்க 2 பேர்த்துக்கிட்டையும் எடுத்து இங்க கொடுக்குறேன். யாரு வாங்கிக்கிறாங்களோ அவங்களுக்கு கெயின், இன்கம், பெனிஃபிட், அதனால கிரெடிட் சைடு. யாரு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு லாஸ், எக்ஸ்பென்சஸ், அதனால டெபிட் சைடு. அதனால டெபிட் சைடு. ரைட், போட்டாச்சுங்க சார். அடுத்து என்ன பண்ணுவோம்? போலாமா அப்படின்னா, ரைட் எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படிமா. அப்போ பார்ட்னர்ஷிப் 3 பேர்த்தையும் நிக்க சொல்லும். நெல்லுங்க போலாம் நெல்லுங்க அப்படிங்க. என்ன அப்படின்னு கேட்பாங்க. இந்த ரீவேல்யூஷன் பண்ணோம்ல, ஆமா, ரீவேல்யூஷன் பண்ண வகையில லாஸ் ஆயிருக்கு. எவ்வளவு லாஸ் ஆயிருக்கு? 48,000. அந்த லாஸை யாரு சரி கட்டுறது? எல்லா ப்ராஃபிட் உங்களுக்கு தானே? ஆமா. அப்ப எல்லா லாஸும், ப்ராஃபிட் மட்டும் உங்களுக்கு, லாஸ்லாம் எனக்கா? எல்லாமே உனக்கு தான். ப்ராஃபிட் வந்தாலும் உனக்கு தான், லாஸ் வந்தாலும் உனக்கு தான். வாங்க இந்த லாஸையும் உங்க அக்கௌண்ட்ல வைக்கிறேன் அப்படிங்கும். என்ன லாஸ்? ரீவேல்யூஷன் லாஸ். ராஜேஷ்க்கு எவ்வளவு? 24,000, சதீஷ்க்கு 16,000, மதனுக்கு 8,000. அது என்ன பண்றோம்? இங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. லாஸ் ஆயிடுச்சா? ஆமா, லாஸ்னா கிரெடிட், இங்க டெபிட் சைடு. ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் 24,000, 16,000, 8,000. இதெல்லாம் முடிஞ்சிருச்சா? எல்லா அக்கௌண்ட் முடிஞ்சிருச்சு. எல்லா அக்கௌண்ட்டும் முடிஞ்சிருச்சு. அடுத்து என்ன பண்ணுவோம்? கேபிட்டல் அக்கௌண்ட்டை டேலி பண்ணணும். கேபிட்டல் அக்கௌண்ட்டை டேலி பண்ணணும். கேபிட்டல் அக்கௌண்ட் டேலி பண்ணும்போது ரிட்டையர்மெண்டா இருந்தால் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க? ரிட்டையர்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க? ரிட்டையர்டு பார்ட்னர் யாருன்னு பாருங்க. யாரு? மதன். இதெல்லாம் டோட்டல் பண்ணிட்டோமா? இல்ல. அப்ப பண்ணிடுங்க. டோட்டல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டோட்டல் பண்றோம். ராஜேஷ் இங்க 12, இங்க 24, 36. 8 plus 16, 24. Here 8. ஸோ இங்க 4,60,000, 4,60,000, 3,40,000. என்ன பண்ணுங்க? ஸோ எல்லாமே டோட்டல் போட்டாச்சு சார், பக்காவா டோட்டல் போட்டோம். அடுத்து ரிட்டையர்டு பார்ட்னருக்கு வாங்க. ரிட்டையர்டு பார்ட்னர் யாரு? மதன். மதனோட கிரெடிட் சைடு எவ்வளவு இருக்கு? 2,90,000. டெபிட் சைடு எவ்வளவு இருக்கு? 8. இப்போ பேலன்ஸ் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. 2,90,000 minus 8,000. 2,90,000 minus 8,000. இதுதான் மதனோட லோன் அக்கௌண்ட். ஏன்னா பேலன்ஸ் அமௌண்ட் பேங்க்ல பே பண்றாங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் போட்டு டிடெக்ட் பண்ணிடுங்க. இங்க எதுவுமே கொடுக்கல என்ன அர்த்தம்? லோன் அக்கௌண்ட் அர்த்தம். மதனுக்கு கொடுக்கணும், இன்னும் கொடுக்கணுங்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குனால என்ன பண்றோம்? மதன் லோன் அக்கௌண்ட். எவ்வளவு வருது? நல்லா கவனிங்க. 2,90,000 minus 8,000. 2,90,000 இருந்து 8,000 லெஸ் பண்ணா, ஸோ கரெக்டா போட்டா யாரா இருந்தாலும் 2,82,000 தான் கரெக்டான ஆன்சர். புக்ல ஆன்சர் தப்பா இருக்கு. புக்ல ஆன்சர் இந்த ஒரு மட்டும் என்ன எப்படி இருக்கு? தப்பா இருக்கு. சேஞ்ச் பண்ணீங்க. புக்ல இருக்க ஆன்சர் தப்பு. 2,82,000 தான் கரெக்டான ஆன்சர். ரைட். மதன் லோன் அக்கௌண்ட் போட்டோம். அடுத்து பேலன்ஸ் யார் இருக்கா? ராஜேஷ், சதீஷ். இவங்களுக்கு என்ன பண்ணும்? இதே ரூல் தான். டோட்டல் டெபிட் பாருங்க 36,000. இங்க டோட்டல் கிரெடிட் பாருங்க 4,60,000. இல்ல எதுங்க பெரிய நம்பர்? 4,60,000. 4,60,000 minus 36,000. அதோட பேலன்ஸ்க்கு என்ன பண்ணும்? பேலன்ஸ் கேரி டவுன் டு பேலன்ஸ் கேரி டவுன் இங்க போடுங்க. சதீஷ்க்கு கிரெடிட் சைட் 3,40,000, டெபிட் சைட் 24,000. 3,40,000 minus 24,000. ஓகே, பேலன்ஸ் கேரி டவுன் என்ன பண்ணும்? ஹையஸ்ட் பேலன்ஸ் ஷீட் டோட்டல் மைனஸ் லோயஸ்ட் பேலன்ஸ் ஷீட் டோட்டல். ஸோ இது போட்டுருங்க. போட்ட எவ்வளோ வருது? ராஜேஷ் பேலன்ஸ் கேரி டவுன் 4,24,000, சதீஷ் 3,16,000. இது தப்புன்னு சொன்னீங்க. இது கரெக்டா? இது புக்ல கரெக்டா கொடுத்துருக்காங்க.
ராஜேஷோட கேபிட்டல், சதீஷோட கேபிட்டல் புக்ல கரெக்டா இருக்கு. எது மட்டும் தப்பா இருக்கு? மதனோட லோன் அக்கௌண்ட் மட்டும் தப்பா இருக்கு. சார் போட்டு முடிச்சாச்சு சார். அடுத்து என்ன சார் முடிவு பண்றது? கேபிட்டல் அக்கௌண்ட் முடிஞ்சிருச்சுன்னா லெஜர்லாம் முடிஞ்சிருச்சு. சம்ல என்ன பண்ணிருக்காங்க? டைரக்டா கேட்டிருக்காங்க. என்ன கேட்டாங்க? பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுங்கன்னு கேட்டுட்டாங்க. அதனால என்ன பண்ணிடுவோம்? ப்ரிப்பேர் பண்ணிடுவோம். எப்படி சார் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்றது? இந்த கேபிட்டல் அக்கௌண்ட்ல மதன் லோன் அக்கௌண்ட் த பேலன்ஸ் கேரி டவுன்னா கேபிட்டல் அக்கௌண்ட், ராஜேஷோட கேபிட்டல் அக்கௌண்ட், சதீஷோட கேபிட்டல் அக்கௌண்ட். இதை ஃபர்ஸ்ட் எழுதிடுங்க. பேலன்ஸ் ஷீட், பேலன்ஸ் ஷீட்ல எங்க பர்டிகுலர்ஸ் இந்த பர்டிகுலர்ஸ் என்னது? லயபிலிட்டிஸ் ஹியர் அசெட்ஸ். லயபிலிட்டி சைடு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க? இங்க பாருங்க மதனோட லோன் அக்கௌண்ட் எவ்வளவு இருக்கு? 2,82,00,000. அதை இங்க எழுதிடுங்க. தென் கேபிட்டல் அக்கௌண்ட், ராஜேஷோட கேபிட்டல் 4,24,00,000, சதீஷோட கேபிட்டல் 3,16,000 எழுதிடுங்க. சார் ஃபர்ஸ்ட் கேபிட்டல் எழுதிட்டு அப்புறம் தானே நம்ம லோன் எழுதுவோம். ஆமா. இங்க ஏன் நம்ம ஃபர்ஸ்ட் லோன் எழுதுறோம்? புக்கில் ஆன்சர் தப்பா இருக்கு. நீ போட்டிருக்கிறது கரெக்டா போட்டிருக்க 2,82,00,000. அது உனக்கு தெளிவா தெரியணும். இதை இங்க இருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். சில டைம்ல மிஸ் பண்ணிடுவோம். பேலன்ஸ் ஷீட் டேலி ஆகாது. இதை மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் எழுதுறேன். வேற ஒண்ணுமே இல்லை. ஓகேவா? மதன் லோன் அக்கௌண்ட் 2,82,00,000. தென் கேபிட்டல் இங்க இருக்கக்கூடிய ராஜேஷோட கேபிட்டல் 4,24,00,000, சதீஷோட கேபிட்டல் 3,16,000. எல்லாம் எழுதியாச்சு சார். அடுத்து என்ன சார் பண்ணணும்? அடுத்து வாங்க அட்ஜஸ்ட்மெண்ட் சைடு. சில அசெட் என்ன பண்ணிருக்கோம்? ரீவேல்யூ பண்ணிருக்காங்க. இங்க என்ன ரீவேல்யூ பண்ணிருக்காங்களோ, ரீவேல்யூனா இன்னைக்கு இருக்க வேல்யூன்னு அர்த்தம். அந்த வேல்யூ அப்படியே எழுதுங்க. இதுல போய் என்ன பண்ணக்கூடாது? எந்த சேஞ்சும் பண்ணக்கூடாது. மெஷினரி எவ்வளவு? மெஷினரி 3,90,000. அதை எழுதிடுங்க. ஸ்டாக் எவ்வளவு கொடுத்துருக்கு? இங்க கவனிங்க எவ்வளவு இருக்கு? 2,90,000. அந்த வேல்யூ எழுதுங்க. இங்க நம்ம என்ன பண்ணக்கூடாது? பேலன்ஸ் ஷீட்ல நியூ வேல்யூ தான் எழுதணும். அட்ஜஸ்டட் வேல்யூ தான் எழுதணும். அங்க என்ன பண்ணக்கூடாது? டிஃபரெண்ட் எழுதக்கூடாது. டிஃபரெண்ட் எங்க தான் எழுதணும்? ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்ல. டெட்டார்ஸோட வேல்யூ எவ்வளவு? 1,52,00,000 டெட்டார் எழுதியாச்சு சார். அடுத்து என்ன சார் பண்ணணும்? உங்களுடைய ஓல்டு பேலன்ஸ் ஷீட் எடுத்துக்க. ஓல்டு பேலன்ஸ் ஷீட் எடுத்துக்கிட்டு இப்ப நியூ பேலன்ஸ் ஷீட்டை கம்பேர் பண்ணு. எல்லாமே எழுதிட்டமா இல்லையான்ட்டு. ஏதாவது எல்லாம இருந்தா என்ன பண்ணணும்? அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கான்னு பாரு. அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தா அட்ஜஸ்ட்மெண்ட் பாரு. அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கலாம் பார்த்துட்டோம். அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லைன்னா என்ன சார்? ரொம்ப சிம்பிள். ஓல்டு பேலன்ஸ் ஷீட்ல எந்த சைடு எந்த வேல்யூல இருந்துச்சோ நியூ பேலன்ஸ் ஷீட்ல அதே சைடு அதே வேல்யூ. ரைமிங்கா இருக்கா? கவனிங்க. எந்த சைடு எந்த வேல்யூவோ அந்த சைடு அந்த வேல்யூ. ஓகே ரைட். ரைமிங்கா இருக்கு. அதை அப்படியே ஃபாலோ பண்ணிடுங்க. கேபிட்டல் அக்கௌண்ட் ராஜேஷ், சதீஷ், மதன். சாரி, ராஜேஷ், சதீஷ், மதன். ஸோ கேபிட்டல்லாம் எழுதிட்டோம். ஜெனரல் ரிசர்வ் எழுதிடுவோமா சார்? ஏன்னா இங்க மென்ஷன் பண்ணலையே. கண்ணா நல்லா கவனி. ஜெனரல் ரிசர்வ் 1,20,000 ஏற்கனவே என்ன பண்ணிட்ட? ஓல்டு பார்ட்னருக்கு ஓபிஆர்ல பிரிச்சு கொடுத்துட்ட. திரும்ப என்ன பண்ணக்கூடாது? இங்க வரக்கூடாது. அப்ப என்ன இருக்கும்? இங்க போட்டிருக்க கேபிட்டல்ல ஏற்கனவே ஆட் ஆயிடுச்சு, போடக்கூடாது. சரிங்க சார், விட்டுடு. அடுத்த என்ன இருக்கு? கிரெடிட்டார். இங்க செக் பண்ணுங்க சார். கிரெடிட்டார் இல்ல, அழுவக்கூடாது. எழுதிடுங்க. கிரெடிட்டார் இருக்கா? இங்க இருக்கு சார். ஓல்டு பேலன்ஸ் ஷீட்ல இருக்கு சார், நியூ பேலன்ஸ் ஷீட்ல இல்ல. எழுது. எந்த சைடு எழுதணும்? இங்க எங்கே கொடுத்துருக்க? லயபிலிட்டி சைடு. எவ்வளவு வேல்யூ? 50 சைடு. அப்ப எந்த சைடோ அந்த சைடு, எந்த அக்கௌண்டோ அந்த அக்கௌண்ட்ல எவ்வளவு வேல்யூவோ அவ்வளவு வேல்யூ. எந்த சைடு? லயபிலிட்டி சைடு. என்ன அக்கௌண்ட்ல? கிரெடிட்டார்ல. எவ்வளவு அமௌண்ட்? 50,000 வச்சிருங்க. நெக்ஸ்ட் பில்ஸ் பேயபிள் எழுதல சார். நல்லா கவனிங்க. ஆமா எழுதல. அதை எழுதிடுங்க. எந்த சைடு? எந்த சைடு ஏற்கனவே இருக்குன்னு பாருங்க. ஓல்டு பேலன்ஸ்ல எந்த சைடு இருக்கு? லயபிலிட்டி சைடு. அப்ப லயபிலிட்டி சைடு எழுதுங்க. என்ன அக்கௌண்ட்ல? பில்ஸ் பேயபிள். அதே அக்கௌண்ட் எழுதுங்க. எவ்வளவு அமௌண்ட்? ஓல்டுல எவ்வளவு இருக்கு? 180. இந்த 180 எழுதுங்க. ரொம்ப சிம்பிள். அட்ஜஸ்ட்மெண்ட்ல எதுவுமே கொடுக்கலன்னா எந்த சைடோ அந்த சைடு, என்ன டைட்டிலோ அதே டைட்டில், என்ன அமௌண்டோ அந்த அமௌண்ட். ரைட். வாங்க. லயபிலிட்டி சைடு முடிஞ்சிருச்சு சார். சூப்பர் சார். வாங்க அசெட் சைடு வாங்க. என்ன இருக்கு? பிரமிசஸ். இங்க லுக். இங்க ஃபுல்லா பார்த்தா இல்ல சார், அழுவக்கூடாது. இல்லைன்னா அழுவக்கூடாது. என்னன்னு இருக்கு? பிரமிசஸா? அப்ப எந்த சைடு? அசெட் சைடு. அப்ப அசெட் சைடு. என்ன அக்கௌண்ட்ல? பிரமிசஸ்ல. எவ்வளவு வேல்யூ? 4 lakh. எழுதிடு. அசெட் சைடு பிரமிசஸ் 4 lakh எழுதியாச்சு சார். தென் மெஷினரி ஏற்கனவே இருக்கு. அடுத்த இருக்கு டெட்டார்ஸ் இருக்கு. ஸ்டாக் அதுவும் இருக்கு. கேஷ் அட் பேங்க் இல்ல.
இல்லைன்னா எழுது, இல்லைன்னா எழுது. எந்த சைடு? அசெட் சைடு, அசெட் சைடு எழுது. என்ன டைட்டில்? கேசட் பேங்க், அதே டைட்டில் எழுது. எவ்வளோ வேல்யூ? 20,000, அதே வேல்யூ எழுது. ஓகே, நல்லா ரைமிங்கா இருக்கு பாருங்க. எந்த சைடோ அந்த சைடு, எந்த அக்கௌண்டோ அந்த அக்கௌண்ட், என்ன அமௌண்டோ அந்த அமௌண்ட், எந்த அமௌண்டோ அந்த அமௌண்ட். எழுதியாச்சா? எழுதியாச்சு சார். எல்லாமே செக் பண்ணுங்க. ஒரு தடவை என்ன பண்ணிடுங்க, ஸோ பேலன்ஸ் ஷீட்ல ஃபுல்லா செக் பண்ணிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் செக் பண்ணு. அட்ஜஸ்ட்மெண்ட்ல நீ மிஸ் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் செக் பண்ணிட்டேன் சார், எல்லாம் கரெக்டா இருக்கு. ரைட், அடுத்து என்ன பண்ணு, லயபிலிட்டி சைட் அசெட் சைடு இருக்கா, டோட்டல் பண்ணுங்க. லயபிலிட்டி சைட் டோட்டல் 12,52,000, அசெட் சைட் டோட்டல் 12,52,000. கரெக்டா டேலி ஆயிடுச்சா? கரெக்டா டேலி ஆயிடுச்சு. கரெக்டா டேலி ஆயிடுச்சா நீ போட்ட சம் சரின்னு அர்த்தம். ஓகே ஸ்டூடெண்ட், if you have any doubt, any clarification, if you have any doubt, any clarification, எந்த doubt, any clarification இருந்துச்சுன்னா ஸோ கமெண்ட் பாக்ஸ் இருக்கு, கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் டைப் பண்ணுங்க உங்களோட டவுட், உங்களோட கிளாரிஃபிகேஷனை நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன், நெக்ஸ்ட் வீடியோவில் ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்யூ.